ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 9th டிசம்பர் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட் விழுந்துருக்குது. லாஸ்ட்டு 2 நாளில் மட்டுமே பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு 350 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்துருக்குது. ஸோ ஏன்னா இப்போ அண்டர் கரண்ட் இன்னும் பெரிய அளவில் சேஞ்சஸ் ஆகலை. ஸோ இது மார்க்கெட் ரொம்பவே வாலட்டைலாகவும் கொஞ்சம் வீக்காகவும் வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஐடி செக்டாரில் நல்ல ரேலி நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸில் ஃப்யூச்சரில் ரேட் கட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் போயிட்டுருக்குது. யூஎஸ் ஃபெட் ஹாக்கிஷாக ஸ்டாண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக யூஎஸில் இருக்க ஐடி செக்டாரை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட் இந்தியன் ஐடி செக்டாருக்கும் வரலாம் அப்படின்ட்டு நம்பப்படுது. ஸோ இந்த ஒரு டவுட்னால பார்த்திங்கன்னா இங்கே ஐடி செக்டார் ஃபுல்லாமே பயங்கரமான அளவுக்கு விழுந்துருந்துச்சு. மார்க்கெட்டில் விழுந்த எல்லா செக்டார்லையும் ஐடி செக்டார் தான் அதிகமான அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக யூஎஸ்க்கு இந்தியாவுக்கும் இடையில் ஒரு நல்ல டீல் வரும், ட்ரேட் டீல் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுபறி தான் நடக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் அந்த டீல் ரிலேட்டடான எந்த ஒரு நியூஸஸும் பாசிட்டிவாக வெளி வராததுனால அதுவுமே மார்க்கெட்டை ரொம்ப ப்ரெஷரில் வச்சுருக்குது. அதே மாதிரி ரீசெண்டாக எஃப்ஐஸ் பெரிய அளவுக்கு செல்லை பண்ணாமல் இருந்தாங்க. செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் பெரிய அமௌண்ட்டுக்கு செல் பண்ணல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அதிகமான அளவுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்த்து மார்க்கெட்டை ரொம்ப ப்ரெஷரில் வச்சுருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிஃப்டி இந்த அளவுக்கு விழுந்துட்டுருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எட்டர்னல் இருக்குது, ஒரு 6 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. இதில் ரேலி ஆகிறதுக்கு பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லாத போதும் டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பார்க்க முடியுது. ஸோ அது டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக்கை இந்த அளவுக்கு ரேலியாக வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்டு பார்த்திங்கன்னா டைட்டன் கம்பெனி இருக்குது, ஒரு 82 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. டைட்டன் கம்பெனி ரீசெண்டாக 52 வீக் ஹையை அச்சீவ் பண்ணிச்சு. மறுபடியும் இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு 132 பாயிண்ட் விழுந்துருக்குது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ரீசெண்டாக 52 வீக் ஹையை அச்சீவ் பண்ணிச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாகவும் பார்த்திங்கன்னா 20 டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் இந்த ஸ்டாக்கில் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பியரிஷ் சிக்னல். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்டு பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திரா இருக்குது, 30 பாயிண்ட் விழுந்துருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஐடி செக்டாரில் ஒரு அன்சர்டனிட்டி நிலவுது. ஏன்னா யூஎஸ் ஃபெட் இந்த மாதிரி ரேட் கட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு நியூஸ் போயிட்டுருக்கிறதுனால அது அங்கே உள்ள ஐடி செக்டாரை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க ஐடி செக்டாரையும் கொஞ்சமாக பாதிச்சிருக்குது. ஸோ அதனால் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கர வீழ்ச்சி அடைஞ்சிது. ஸோ அது டெக் மஹேந்திரா அந்த அளவுக்கு விழுறதுக்கு ரீசனாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.